தூத்துக்குடி வஉசி மார்க்கெட்டில் நடந்தே சென்று திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தீவிர வாக்கு சேகரிப்பு. வஉசி மார்க்கெட் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தங்களுக்கே தனது வாக்கு என வியாபாரிகள் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவனிடம் உறுதி. மேலும் தூத்துக்குடி பாரம்பரிய உணவான மக்ரூம் தயாரிப்பது குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்து கனிமொழி தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி இன்று தூத்துக்குடி வஉசி சந்தையில் அமைச்சர் கீதா ஜீவனுடன் சேர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வஉசி சந்தையில் அமைந்துள்ள காய்கறி கடைகள், மீன் வியாபாரிகள், கருவாடு வியாபாரிகள் மற்றும் இறைச்சி வியாபாரிகள் ஆகியோரிடம் அவர்கள் இருக்கும் பகுதிக்கு நேரடியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் சந்தைக்கு வந்திருந்த பொதுமக்களிடமும் தங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது வியாபாரிகளிடம் மீன் கருவாடு குறித்து கேட்டறிந்தார். மார்க்கெட் தொழில் பார்க்குறோன்னா எல்லாருமே மறக்காம ஏப்ரல் 19 நம்ம செய்யணும். அப்பொழுது வஉசி சந்தை வியாபாரிகள் இந்த சந்தை இடிக்கப்படாமல் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த தங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் தாங்கள் மற்றும் தங்கள் குடும்பத்தினர் வாக்களிக்க தங்கள் ஆள்காட்டி விரலை வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் 40 நமதே நாடும் நமதே என தெரிவித்தார். அப்பொழுது கனிமொழி கருணாநிதி நல்லா பேசுகிறீர்கள் என அவரிடம் தெரிவித்தார். மார்க்கெட் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நம்ம நிம்மதியா தொழில் பண்றோம்னா யாராலங்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியும்ல? தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு இது நம்ம தூத்துக்குடி மார்க்கெட் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது ஏப்ரல் 19ஆம் தேதி இன்னைக்கு எல்லாருமே ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம ஆள்காட்டி வரலால நமக்கு பதில் சொல்றோம். எல்லாருமே சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. நாடு நமதே, 40 நமதே. 10 வருஷால கை தட்டுற நம்ம ஏப்ரல் 19ஆம் தேதி ஒத்த வருஷால பதில் சொல்லுங்க. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வஉசி சந்தை அருகே உள்ள பாரம்பரியமான தூத்துக்குடியில் புகழ்பெற்ற மக்ரோன் தயாரிக்கும் பகுதிக்கு சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் கனிமொழி வாக்கு சேகரித்தார். பின்னர் அவர்களிடம் உலக புகழ்மிக்க சுவை மிகுந்த மக்ரோனை எவ்வாறு தயாரிக்கிறீர்கள் என கேட்டறிந்தார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, திமுக மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், வட்டச் செயலாளர் பொன்ராஜ், வஉசி மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். நம்ம கருவாடு எல்லாமே இங்கே நம்ம தூத்துக்குடி மார்க்கெட்டில் ஆமாம். இறங்கி வாங்க. காரப்பூச்சி அப்படிமா மீன்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.